ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேலும் மயிலும் துணை. மாடு வந்துட்டு மழையில நனைஞ்சிட்டு நிக்கிறத பார்த்தாலே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. தயவு செஞ்சு மாடை பால் கொடுக்குற மிஷினா மட்டும் பார்க்காதீங்க. மாடு நம்ம பராமரிக்கிறதுக்கு இடவசதி இல்லைன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க அதை. ஏன்னா மாடு நீங்க மகாலட்சுமியா பாருங்க. நம்ம வீட்டு மகாலட்சுமிய இப்படி ரோட்ல விட்டு நம்ம வேடிக்கை பார்ப்போமா? ஒரு வாயில்லா ஜீவனை அது வாய் இருந்தா சொல்லும். வாய் இல்லாத ஜீவன்கிறதுனால நம்ம என்ன வேணா பண்ணலாம், எங்க வேணா விடலான்றது அர்த்தம் கிடையாது. தயவு செஞ்சு பராமரிக்கிற வசதி இருக்கிறவங்க மட்டும் வாங்குங்க. இல்லைன்னா வாங்கி இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் கால்நடைகளை கஷ்டப்படுத்தாதீங்க. இதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. மாடுக்கும் அடிப்படுது, நம்ம மனுஷங்களுக்கும் அடிப்படுது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ரோட்ல கருப்பு கலர் மாடு நைட்ல படுத்திருந்தா நமக்கு தெரியவே தெரியாது. நிறைய பேர் வண்டியில மோதி கீழே விழுந்து எந்திரிச்சு நடந்து போக முடியாம ஆம்புலன்ஸ்ல ஏறி போனவங்க எல்லாம் பார்த்திருக்கோம். உயிரே போனவங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இத மாதிரி பல இன்சிடென்ட் நடந்தாலும் அதை யாரும் மாத்திக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க, மாத்துங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல பசுவை தெய்வமா வழிபட்டு வரோம். பசுமாட்டு உடம்புல இல்லாத தெய்வங்களே இல்லை. அனைத்து தெய்வங்களும் கோமாதாக்குள்ள அடக்கம். அதை மனசுல நினைச்சு பார்த்தீங்கன்னாலே ஒரு தெய்வத்தை நம்ம இப்படி ரோட்ல நின்று அழக்களிச்சோம்னா நமக்கு என்ன வரம் கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.